நிகிதா வணக்கம். திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் பனகுடி அருகே சரக்கு லாரி ஒன்று கவிழ்ந்து தற்போது விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. லாரியின் ஓட்டுநர் படுகாயத்துடன் உயிர் தப்பி இருக்கிறார். விபத்து குறித்து பனகுடி போலீசார் தீவிர விசாரணை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். நிகிதா, பார்த்தீர்கள் என்றால் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகே கடற்கரைக்கான தூண்டில் பாலம் அமைக்கும் பணிகளுக்கென திருநெல்வேலி மாவட்டம் கோட்டை கருங்குளம் பகுதியில் இருந்து கருங்கல் ஏற்றுவதற்காக லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. இந்த லாரியை தெற்கு வள்ளியூரை சேர்ந்த சங்கர் என்பவர் ஓட்டி வந்தார். பனகுடிக்கும் வள்ளியூருக்கும் இடையே உள்ள 4 வழிச்சாலையில் பிலாக்கொட்டை பாறை என்ற இடத்தில் வரும்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கனரக வாகனம் இந்த லாரியானது சாலையின் இடது பக்கம் உள்ள சுவற்றில் மோதி கவிழ்ந்து பெரும் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கிய லாரி டிரைவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்தால் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் பனகுடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் நிகிதா, கல் குவாரிகளில் இருந்து கேரளாவிற்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடற்கரை பகுதிகளில் நடைபெறும் இந்த தூண்டில் வளைவுகளுக்காக தினந்தோறும் பெரிய கனரக லாரிகளில் கற்கள் ஏற்றிச் செல்லப்படுகிறது. இந்த லாரிகள் இரவும் பகலும் இயங்கி வருகின்றன. இந்த நேரத்தில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர் கதையாகி வருவதாகவே அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இது போன்ற கனரக லாரிகள் சாலையில் வரும்போது அவர்கள் பாதுகாப்பாக அதனை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்ற கருத்தும் பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்டுள்ளது. நிகிதா.